இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆந்திராவின் விசாகப்பட்டினம் பாலாஜி நகரை சேர்ந்தவர் தேமுடு, வயது 44. இவரது மனைவி துர்கா, வயது 33. துர்கா சிறு வயதாக இருக்கும் போதே அவரை தெமுடு திருமணம் செய்து கொண்டார். தம்பதிக்கு 2 குழந்தைகள். மூத்தவன் பிடெக் படிக்கிறான். தெமுடு தனது குடும்பத்தினருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். கணவனும் மனைவியும் பிரபல மால் ஒன்றில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்தனர். திருமணமான புதிதில் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை வந்தது. துர்கா செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தெமுடு சந்தேகப்பட்டதுதான் இதற்கு காரணம். ஷாப்பிங் மாலில் வேலை என்பதால் வாடிக்கையாளர்களிடம் முகம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் கலகலப்பாக பேசுவார் துர்கா. உடன் வேலை பார்க்கும் சக ஆண் பெண் ஊழியர்களிடமும் சகஜமாக பேசி வந்தார். இது தெமுடு கண்ணை உறுத்தியது. குறிப்பாக ஆண் ஊழியர்களுடன் மனைவி பேசுவதை பார்க்கும்போது அவருக்கு ஆத்திரம் வந்தது. தினமும் வேலைக்கு போகும்போது உடை மற்றும் மேக்கப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவார் துர்கா. இதுவும் தெமுடுவுக்கு பிடிக்கவில்லை. எதுக்காக இவ்வளவு மேக்கப் போடுற, யாருக்காக இதெல்லாம் செய்யற என சந்தேக பார்வையில் கேள்வி எழுப்பி அடிக்கடி தகராறு செய்து வந்தார். துர்கா ஷாப்பிங் மாலில் வேலை பார்க்கும் வேறு ஒரு நபருடன் தகாத உறவில் இருக்கிறார் என்ற சந்தேகம் கணவனுக்கு வர ஆரம்பித்தது. இதன் பிறகுதான் கணவன் மனைவி இடையே பிரச்சனை முற்றியது. துர்கா யாருடனாவது போனில் பேசினால் எவன் கூட பேசுற என்று கேட்பதும் அடிக்கடி போனை வாங்கி சோதிப்பதுமாய் எல்லை மீறினார் தெமுடு. தனது வீட்டில் நடக்கும் எல்லா கொடுமைகளையும் பெற்றோரிடம் சொல்லி அழுதார் துர்கா. பிள்ளைகளுக்காக இதையெல்லாம் பொறுத்துக்கொள் என்ற பெற்றோர் அறிவுரை கூறினர். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத கொடூர சம்பவம் அரங்கேறியது. வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக மேக்கப் செய்து கிளம்பிக் கொண்டிருந்தார் துர்கா. படுக்கை அறையிலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த கணவனுக்கு இன்று எப்படியாவது மனைவியை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி ஏறியது. சந்தேகத்தின் உச்சியில் இருந்த தெமுடு வேறு யாருடனோ தொடர்பில் இருப்பவள் இனி நமக்கு வேண்டாம் என்று நினைத்தான். வேகமாக எழும்பி சென்று மனைவி அணிந்திருந்த துப்பட்டாவால் அவரது கழுத்தை இறுக்கினார். துர்கா உயிருக்கு போராடினார். கணவன் பிடியிலிருந்து தப்பிக்க பார்த்தார். கடைசி வரை முடியவில்லை. தெமுடு இறுக்கியதில் துர்காவின் உயிர் பிரிந்தது. அவசரத்தில் மனைவியை கொன்ற தெமுடு அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றார். அந்த நேரம் பார்த்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பயந்து போன தெமுடு கொலையை தற்கொலையாக சித்தரிக்க முயற்சி செய்தார். வீட்டில் இருந்த கயிறை எடுத்து காற்றாடியில் கட்டினார். மனைவி சடலத்தை தூக்கில் ஏற்றினார். அவர் தற்கொலை செய்து கொண்டது போல மற்றவர்கள் நினைக்க இந்த செட்டப்பை செய்து வைத்தார். பின்னர் வீட்டில் ஒளிந்து கொண்டார். இதற்கிடையே வீட்டு வாசலில் நின்று கதவை தட்டியது துர்காவின் தோழி. நீண்ட நேரம் கதவை தட்டியும் துர்கா வராததால் போன் செய்தார். வீட்டுக்குள் ரிங் அடிக்கும் சத்தம் கேட்டது. இதனால் பயந்து போன தோழி துர்காவின் அப்பாவுக்கு தகவல் தெரிவித்தார். உடனே அவரும் கிளம்பி வந்தார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவின் உள்பக்க தாழ்பாளை உடைத்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது துர்கா தூக்கில் தொங்கினார். கதறியபடி அவரை தூக்கு கயிற்றிலிருந்து இறக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். துர்கா ஏற்கனவே இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினர். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் துர்காவின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்தனர். முதலில் தற்கொலை என்றே நினைத்தனர். ஆனால் கணவன் எங்கே போனார் என்ற சந்தேகமும் அவர்களுக்கு வந்தது. இதற்கிடையே மற்ற தடயங்களை சேகரிக்க சம்பவம் நடந்த வீட்டுக்கு சென்றனர். துர்கா சடலத்தை அவரது அப்பா, தோழி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது வீட்டின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்றிருந்தனர். இதனால் ஏற்கனவே உள்ளே ஒளிந்திருந்த கணவன் தெமுடுவால் வெளியே வர முடியவில்லை. போலீசார் கதவை திறந்த போது அந்த சத்தம் கேட்டு வேகமாக ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். உள்ளே சென்ற போலீசார் முதலில் தெமுடுவின் போனை கைப்பற்றினர். பின்னர் அறைகளை சோதனை செய்த போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் ஒளிந்திருந்த தெமுடுவையும் கண்டுபிடித்தனர். அவரிடம் தங்கள் பாணியில் விசாரித்தனர். அவர் நடந்ததையெல்லாம் அப்படியே ஒப்பித்தார். நான் தான் கொலை செய்தேன். கொலையை மறைக்க தற்கொலை நாடகம் ஆடினேன். மனைவி மேல் இருந்த சந்தேகத்தில் கொலை செய்து விட்டேன் என்று வாக்குமூலம் அளித்தார். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தெமுடுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.